வெல்கம் டு டேக் மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது தான். அதுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. புதினா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, அப்புறமே பிரியாணி மசாலா இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் இங்கே அரிசியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நான் 10 பேருக்கு செய்ய போகிறேன். அதனால் 5 கப் ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நெய், எண்ணெய் இது ரெண்டுமே ஈக்குவலாக சேர்த்திக்கோங்க. நான் நெய்யும் எண்ணெயும் ரெண்டையும் சேர்த்து நல்லா சூடு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நெய், எண்ணெய் ரெண்டும் நல்லா சூடான உடனே அதில் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அப்புறம் மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆன வாட்டி வெங்காயம் இங்கே நான் நறுக்கி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதை நல்லா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், புதினா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், பச்சை வாசம் எல்லாம் நல்லா போகட்டும். அது வரைக்கும் நல்லாவே இதை ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ண வாட்டி இது கூட நான் 1/2 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அதையும் நல்லா இது கூட சேர்த்திக்கோங்க. இதோடு சேர்ந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். நல்லா அந்த பச்சை வாசம் எல்லாமே போகட்டும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆன வாட்டி நான் 2-3 தக்காளி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். என்னது புளிப்பான தக்காளிங்கிறதுனால நான் கம்மியாக சேர்த்திக்கிறேன். இது கூட நான் தயிர், லெமன் எதுவுமே நான் சேர்த்திக்கல. ஏன்னா தக்காளியில் இருக்க புளிப்பே இந்த பிரியாணிக்கு போதும். அதனால் 3 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்திக்கிறேன். இதில் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆன வாட்டி நறுக்கி வச்சுருக்க கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, அப்புறம் பீன்ஸு இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு ஃப்ரை பண்ண வாட்டி இது கூட உப்பு இப்போ வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு அதை சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரியாணி மசாலாவை அது கூட சேர்த்தி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நான் இங்கே வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலாவை தான் சேர்த்திக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்டோர் பாட் பிரியாணி மசாலாவை நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ நான் ஊற வச்சுருக்க அரிசி 5 கப் ரைஸையும் நான் இது கூட சேர்த்திக்கிறேன். இது கூட சேர்த்துட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணுங்கள் எண்ணெயில். நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரைஸ் உதிரி உதிரியாக வரும். அதனால் இது கூட நான் தண்ணி இப்போ சேர்த்தாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ண வாட்டி நான் சொன்ன 10 பேருக்கு அளவுள்ள தண்ணியை நான் இதில் சேர்த்திக்கிறேன். 5 கப்பு ரைஸுக்கு 10 கப்பு தண்ணி நான் இதில் சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுறேன். நல்லா கிளறி அது கொதித்த உடனே நீங்கள் உங்களுக்கு தம் போட்டிங்கன்னா சூப்பரான பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.